அனைவருக்கும் வணக்கம். துக்ளக் சார்பில் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் 3 மாதம் அட்வான்ஸில் சொல்கிறேன். தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது அந்த குழந்தை எந்த மதத்திலே பிறக்கப் போகிறது, எந்த ஜாதியில் பிறக்கப் போகிறது அறியாமல் பிறக்கிறார். பிறந்த பிறகு பள்ளி பருவத்திலே ஜாதி தெரிவதில்லை. விளையாடும் போது பந்தை எனக்கு கூட நான் அடித்து கோல் அடிக்கிறேன் என்று சொல்லும் போது ஜாதி தெரியவில்லை. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஜாதி சாயம் பூசப்படுகிறது, என்னை உள்பட. ஆக அப்படி அந்த ஜாதி சாயம் பூசப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு பொதுவானவனாக இவன் இருக்க முடியாது. ஆக இந்த தலைவர் நமக்கு சரியாக இருக்க மாட்டார் என்று ஒரு புதிய தேடலை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரதமர் மோடியை பற்றி பல விமர்சனங்கள், அதில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மோடி அவர்கள் எப்போதுமே வெளிநாட்டில் பயணிச்சுட்டே இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஊருக்கு போகிறாரு, லஞ்சுக்கு ஒரு ஊருக்கு போகிறாரு, டின்னருக்கு ஒரு ஊருக்கு போகிறாரு, அவர் நாட்டிலே இருக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்தியா என்று வெளிநாட்டவர்களுக்கு மணக்கடியில் ஒரு படம் தோணுச்சுன்னா பாம்பாட்டி, யானை, மாடுகள் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கும், காய்ந்து போன வயிறுடன் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம்தான் இந்தியா என்று இருந்தது. ஆக இதை மாற்றி அமைக்க இவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்கள் மனக்கண்ணில் இதுதான் இருக்கிறது. ஸோ மிஸ்டர் மோடி இஸ் மார்க்கெட்டிங் இந்தியா. இங்கு தமிழகத்தில் உள்ள அரசியலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4.5 ஆண்டு காலம் மாண்பு முதலமைச்சர்களின் ஆட்சி. இந்த 4.5 ஆண்டு காலம் மக்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி எனக்கு தெரிந்து 177 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 177 வாக்குறுதிகள் நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சராக மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் இருக்கிறார்கள். ஆக என்னை பொறுத்தவரை இது என்னுடைய சொந்த கருத்து, இது யார் மீதும் நான் சுமத்த விரும்பவில்லை. ஐ வாஸ் இண்டிபெண்டன்ட் தாட் அண்ட் திங்கிங் அபவுட் சர்டன் திங்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃப்ரீபீஸ் இஸ் நாட் அ மஸ்ட். நீங்கள் இலவசங்களை கொடுக்கக்கூடாது என்பது பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு வித்தியாசம் பார்க்கின்றேன். இந்த வித்தியாசம் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிற லேப்டாப்பை சிந்தித்து பார்க்கின்றேன். இட்ஸ் எ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். எவ்ரி சிட்டிசன், எவ்ரி குழந்தைகள் எல்லாம் படிப்பதற்கு அவர்களுக்கு ஏதுவாக சமதர்வ சமுதாயம் படைப்பதற்கு அனைவரும் கல்வி கற்க வேண்டும், அனைவரும் சிறப்பாக கல்வி கற்க வேண்டும், அவர்களுக்கு அதற்கான உபகரணங்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே லேப்டாப் இஸ் எ வெல்கம் சைன். தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவர் வாசன் அவர் தான் முதல்ல வெளியே வந்து நடை போட்டார். 2ஆம் தேதி 3ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்கல. அங்கெங்கே இருக்க கட்சித் தோழரை வைத்துக்கொண்டு 2 கைகள் இருக்கிறது போதும், நாம் செய்ய வேண்டிய பணியை செய்வோம் என்று எதையெல்லாம் செய்யணும் அத்தனை நல்ல காரியங்களும் அவர் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களோடு நான் சொல்லி தெரிவித்துக் கொள்வது, தயவு செய்து வேகமாக பேசிய காரணத்தாலே, ஊடகங்களிலே நிறைய இடம் பிடித்த காரணத்தாலே அது மட்டுமே உண்மையாகி விடாது என்பதை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை நம்புவோம், உண்மையைத்தான் நம்பணும். உண்மை மிக முக்கியம். உண்மையை போட்டு புதைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அதை சொன்ன, வேறு காரணம் இல்லை. டிஎம்கேன்னு பேரை சொல்லி ஒழிய டிஎம்கேனுடைய ஆட்டிடியூட் பிரச்சாரம் பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார். ஆனால் கட்சி பேரை சொல்லலை. ஏன்னா தெரியாது நாளைக்கு என்ன ஆகும். சரத்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். வெளிநாடுகளுக்கு போய்விட்டு மற்ற மகிழ்ச்சி, ரஷ்யாவுக்கு போனார், சந்தோஷம். வர்ற வழியில் ஆப்கானிஸ்தானில் இறங்கினார். சரி, பாகிஸ்தான் இறங்கினார். அதை ரொம்ப பேர் பிரமாதமாக சொன்னார். அடியே என்ன ராஜதந்திரம் என்று சொன்னார். என்ன ராஜதந்திரம்? 3 நாள் ஆகல இங்கே பதான்கோட்டில் தாக்குதல், விமானத்தளம் தாக்குதலுக்கு இலக்காகியது. பதான்கோட் நிகழ்ச்சி நடந்ததுனால மோடி எடுத்த முயற்சி வீணானதுன்னு சொல்லிட முடியாது. இன்று சூழலில் தமிழ்நாடு உலக அளவிலே தொடர்ந்து 50 ஆண்டுகள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மட்டும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். உலக அளவிலே சினிமா துறை சார்ந்தவர்கள் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் கோவில்களை கட்டுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இல்லை.
உலக அளவிலே ஒரு முதலமைச்சர் அழுது கொண்டே பதவி பிரமாணம் செய்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். உலக அளவிலே அமைச்சர்கள் காவடி ஏந்தி கொண்டு, பால் குடம் ஏந்தி கொண்டு, மொட்டை அடித்து மண்சோர் சாப்பிடுகின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். உலக அளவிலே அதனுடைய அரசுடைய வருவாயில் 1/3 மதுவால் வருகின்ற வருவாய் உலகத்தில் எந்த நாட்டிலோ எந்த மாநிலத்திலோ கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. சினிமாவுக்கு பரம விரோதிகள். ஆனா இவர் சொல்ற மாதிரி சினிமாவில் ஆக்ட் பண்ணா உடனே அரசியலில் முக்கியத்துவம் கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. எம்ஜிஆர் சக்சஸ், ஜெயலலிதா சக்சஸ், பட் எத்தனை ஃபெயிலியர். டி ராஜேந்தர் எவ்வளவோ முயற்சி பண்ணார். பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சதும் முடிச்சது யாருக்கும் தெரியாது. இவ்வளோ போவானு சிவாஜியே ட்ரை பண்ணி முடியல. பிஜேபி பொன் ராதாகிருஷ்ணன் நண்பர் இருக்கின்றார். அவர் விஜயகாந்த் அவருடன் பேசினார், நம்மளெல்லாம் பார்த்துருக்கிறோம். விஜயகாந்த் அவர்கள் பிஜேபி எதிரி காங்கிரஸிடம் பேசிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் காங்கிரஸ் எதிரி கம்யூனிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர் கம்யூனிஸ்ட் எதிரி திமுக கூட பேசிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர் திமுக எதிரி மதிமுக கூட பேசிட்டு இருக்காரு. ஆக இதில் எது என்ன, அதில் என்ன கொள்கை யாருக்கு இருக்குதா இல்லையா, இது என்னன்னு ஒரு கேள்வி. இன்று உலகத்தையே பயமுறுத்துவது 2 விஷயங்கள். ஒன்று தீவிரவாதம், இன்னொரு குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங் என்பது சுற்றுச்சூழல் நிலையை பாதிக்கின்ற ஒரு நிலை. மழை பெய்யக்கூடாத காலங்களிலே பெருமழை பெய்கின்றது. குளிர் வர வேண்டிய டெல்லியிலே இன்றைக்கு மிதமான குளிர் தான் இருக்கின்றது. இப்படி சீதோஷ்ண சமயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றதற்கு இதற்கு எதிர்கால உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு பெரும் கேடாக இருக்கும் என்று மிகப்பெரிய உலக மக்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் காப்பாற்றப்பட வேண்டும். இருக்கின்ற ஏரிகளும் குளங்களும் ஆக்கிரமிப்பு செய்யப்படக்கூடாது. முக்கியமாக மரங்களை வெட்டக்கூடாது. திரு இளங்கோவன் அவர்கள் பேசிய சமீபகால பேச்சுக்களில் ரொம்பவும் சாத்வீகமான பேச்சு இதுதான். ரொம்ப துணிச்சல் சொன்னார். இவரை கூப்பிட்டதே ஒரு துணிச்சலான காரியம். நான் என்னுடைய மரியாதைக்குரிய சோ அவர்களை கேட்டுக்கொள்வேன். இன்றைக்கு தமிழக அரசியலிலே சில கொடுமைகள், அசிங்கங்கள், ஆபாசங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகின்ற போக்கு மக்களிடையே காணப்படுகிறது. அதை ஒழிப்பதற்கு உங்களை போன்றவர்கள் முன்வர வேண்டும். பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவதாலே அரசியல்வாதிகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், தேர்தலில் தான் 1000 2000 கொடுத்தாகிவிட்டனே, இவளெல்லாம் நம்மை கேள்வி கேட்பது என்ற ஒரு அலட்சிய போக்கு. ஆகவே இந்த ஜனநாயகம் என்பது உண்மையான ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேர்தலிலே பணம் வாங்கி கொண்டு மக்கள் சோரம் போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய தகுதி ஒரு சிலரில் உங்களுக்கு மிகவும் உண்டு. நான் அரசியலில் பணம் விளையாடுறதையும் ஓட்டுக்கு பணம் வாங்குறதையும் தடுக்கணுன்றார். ஏன் அந்த பொறுப்பை எம்எல்ஏ சுமத்துறான்னு தெரியும். தங்களால் முடியாதுன்னுட்டு. ஸோ அவங்களும் அதை செய்கிறாங்க. எல்லாரும் செய்கிற விஷயமா போச்சு. ஒரே ஒரு கட்சி மட்டும் செஞ்சால் அது வேறு டேக்கிள் பண்ணுற விதம் ஈஸியாக இருக்கும். பட் இப்போ போட்டி கூட்டு நீ 500 கொடுத்தியா, நான் 500 கொடுக்குறேன். நீ 1000 கொடுத்தியா, நான் 2000 கொடுக்குறேன். அப்படின்னு ஜனங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு என்பது நம்முடைய மொழி. அதில் ஒரு வாசகம், ஆப்கானிஸ்தானத்துக்கு போனார், பாகிஸ்தானத்துக்கு போனார்,
அதுக்கு பின்னாடி வந்த விளைவுகள். பயங்கரவாத தாக்குதல் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நிறைய குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த குறைபாடுகளை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி இந்த அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. பயங்கரவாதிகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஊடுருவிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பயங்கரவாதிகள் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். ரெண்டு முடியலன்னா என்ன செய்யணும் அதுவும் தெரியும். எல்லா விஷயங்களும் தெரியாதவர் அல்ல நம்முடைய பிரதமர் அவர்கள். ஒரு தடவை அவர் இறங்கி போய் டீ குடித்தார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதனுடைய விளைவுகள் அம்சத் மசூத் கைது செய்யப்பட்டிருக்கிறானா இல்லையா விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிற. ஒரு டீ கைது செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு விடும் என்று சொன்னால் விழுந்த இடத்தில் மண்ணெடுப்பான் என்று சொன்னார்கள். இவர் போன இடத்திலெல்லாம் இந்த நாட்டினுடைய நன்மைக்காக உழைத்திருக்கின்றார், வெற்றி பெற்றிருக்கின்றார். பதவி என்பது உங்களுக்கு சொல்கிறேன், சீப்பு வீட்டுக்கு போனால் கூட எஸ்கார் கார் போகும். ஏன்னா அதுவும் பொதுப்பணி தான். ஆனால் காந்தி வளர்த்த காங்கிரஸை நக்மா தான் வளர்க்க முடியுங்கிற காலத்தில் உண்மையிலேயே இளங்கோவன் வளர்க்க வேண்டிய கட்சி தான் அது. ஆனாலும் இப்படி பாருங்க, இந்தியாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக நக்மா, குச்பு, காமராஜருக்கு கீழே இருந்துட்டு இவங்களுக்கு கீழே இருக்க முடிகிறது. அடா இன்றைய அரசியலை பேச சொல்கிறார் நம்முடைய சோ அவர்கள். இதுதான் இன்றைய அரசியல். சோ அவர்கள் உடல்நலம் தேறி இன்றைக்கு உங்கள் முன்னால் காட்சி அளிக்கிறார்கள். நான் அவர்களிடம் ரொம்ப ஈடுபாடு கொண்டவன், தனிப்பட்ட முறை. அடிக்கடி அவர்களை பார்த்து பேசி கொண்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப கூர்மையானவர், ரொம்ப கூர்மையானவர். நம்ம பேச தொடங்கின உடனே நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த நேரடியாக பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்த ஒருவர் காமராஜர், இன்னொரு சோ. உன்னை பேச ஆரம்பித்தோன்னே நீ சொல்கிறது புரியுதுங்கிறேன், என்ன சொல்ல வர்ற சொல்லுங்கிறேன் அப்படின்னு முடிவை சொல்லுவார் காமராஜ். 5 நிமிஷம் அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா நம்ம பேச ஆரம்பித்தோன்னே இவன் எங்கே வருவேன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் சோ. சரி அதானே சொல்கிறியே அப்படிம்பார். ஆடை இதுக்கு இவ்வளவு நேரம் யோசித்து இதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்து இவருக்கு சொல்லணும்னு நினச்சா 2 நிமிஷத்தில் அது வெட்டிடுவார். அவ்வளவு கூர்மையானவர், ரொம்ப நேர்மையானவர். எல்லாவற்றுக்கும் மேலாக 40-50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் நிலையான எதிர்க்கட்சி தலைவர். என்னை பற்றி எப்பவுமே அளவுக்கு மீறிய நல்ல அபிப்பிராயத்தை உடையவர் கருப்பையா. அது இப்போ இல்லை, அவர் ஜனதா கட்சியில் இருந்த போயிலிருந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு, அவர் வர்ணிக்கிற அளவுக்கு அவ்வளவு திறமைகளோ நேர்மையோ படைத்தவர் அல்ல நான். ஆனால் அவருக்கு அப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம். இந்த மாதிரி ராங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவரால் பண்ண முடியும். அதனால சில நிலைகளில் அவர் தடுமாறி இருக்கிறார். காரணம் ராங் ஜட்ஜ்மெண்ட். இப்போது அவர் ஏடிஎம்கேல இருக்கார். ஒரு மன்னன் படையெடுத்து செல்வான், இன்னொரு ஊரை கொள்ளையடிப்பான், அவனுடைய ஆணிரையை பசு கூட்டத்தை கட்டி கவர்ந்து கொண்டு வந்து விடுவான். வந்த பிறகு தன்னுடைய தளபதிகள் இருந்து கடைசி வீரன் வரையிலும், குறி சொன்ன ஜோசியன் வரையிலும் அவ்வளவு பேருக்கும் பங்கு போட்டு கொடுப்பார்கள்.
இதற்கு சங்க இலக்கியத்தில் பாதீடு என்று பெயர். அது கண்டனத்திற்குரியதாக இல்லாமல் அது ஏதோ இயல்பு போல சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிறது. பாதீடு என்பது பகிர்ந்தளித்தல். அந்த முறை நம்முடைய ஜனநாயகத்தில் சங்க காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் செழித்து ஓங்குகிறது. மன்னன் அடித்து கொண்டு வர வேண்டியது தொண்டர்களுக்கு, மாவட்டங்களுக்கு, வட்டங்களுக்கு, ஜோசியனுக்கு, சகலமான பேருக்கும் பங்கு வைத்து கொடுப்பது என்பதுதான் இன்றைய அரசியல் என்று சொல்லி இந்த தீமைகள் அகல இந்த தீமைகளை அகற்றுகின்ற காலம் வரையிலும் வலுவோடு ராஜாஜியை போல, பெரியாரை போல நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம். இன்றைய அரசியல்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது. இதில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணித்து, என்ன பண்ணலை அப்படின்ற கொஸ்டின்ஸ் ஜனங்க மைண்டில் பெருசாக இருக்கும். சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. லா அண்ட் ஆர்டர் ஒழுங்கில்லை அப்படின்றது ஒரு குறை. இந்த எல்லா இடத்துலையும் பணம் வாங்குறாங்க அப்படின்ற பேச்சு இருக்குது, அது ஒரு குறை. இந்த மாதிரி சில குறைகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் இந்த குறைகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டாலும் சில நிறைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெள்ள நிவாரணம் நடந்தது. வெள்ள நிவாரணம் இது ஒழுங்காக நடக்கலை அப்படின்ற பேச்சு இருக்கு. வெள்ளத்துக்கே ஜெயலலிதா தான் காரணம், அவரால் தான் வெள்ளம் வந்தது அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. அதை சொல்ல முடியாதனால இப்படி நிவாரணத்து மேலே பழி போடுறாங்க. வெள்ள நிவாரணம் பெரும்பாலும் ஒழுங்காகத்தான் நடந்து வருகிறது. திமுக மீண்டும் உயிர் பெறுவதை யார் தடுப்பார்களோ அவர்களுக்கு ஓட்டளிக்க